தளபதி விஜய் தற்போது அவரோட கடைசி படமான ஜனநாயகன் ஷூட்டிங்கில் இருந்தாலும் வீக்கெண்ட்ஸில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அரசியல் சார்ந்த வேலைகளிலும் ரொம்பவே பிஸியாக இருக்கார். ரீசண்டாக அவரோட பர்த்டே ஜூன் 22 அன்னைக்கு ஜனநாயகன் மூவி டீம் படத்தோட ஃபஸ்ட்டு டீசரை ரிலீஸ் பண்ணி விஜய் அவர்களோட ரசிகர்களை செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. தி ஃபஸ்ட் ரோட் சிங்கத்தின் முதல் கர்ஜனைங்கிற பேரில் வெளிவந்த டீசர் இன்னமுமே கோடிக்கணக்கான வியூஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் மற்றும் அட்லி போன்ற நிறைய இயக்குனர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்த பூஜா விஜய் அவர்களை பற்றி கேட்டதுக்கு, உண்மையை சொன்னால் நான் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறேன். விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ரொம்ப ஸ்வீட் டைப், ரொம்பவே கூலாக பிஹேவ் பண்ணுவார். நிஜமாகவே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். சினிமா வேர்ல்டை விட்டுட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடும் தளபதி விஜய் சாரின் கடைசி படம் தான் இது. அவருக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்குது, அதையெல்லாம் நடக்க வேணும் அப்படின்னு பூஜா அவர்கள் உருக்கமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பாலிவுட் ஆக்டர் பாபி தியோல், மமிதா பைஜோ, பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இசையில் இந்த படம் வர பொங்கலுக்கு உலகெங்கு வெளியாகும்னு சொல்லப்படுது. அதாவது வரப்போகிற சிஎம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணலான்னு டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு தம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி ரசிகர்களும் இன்னும் ஜனநாயகன் அப்டேட் மற்றும் ரிலீஸ்க்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.